TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஹிருனிகா பிரேமச்சந்திராவுக்கு கடூழிய சிறை தண்டனை. கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் விசனம். தேர்தல் பணிகளுக்கு தேவையான அலுவல்களை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்று நிருபங்களை அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தலைமையிலான குழுவினருக்கும் மனோ கணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையக சிவில் சமூக தூதுக்குழுவுக்கும் இடையில் இன்று கொழும்பில் சந்திப்பு. இலங்கை தலைநகர் கொழும்புக்கு வெளியே நீர்கொழும்பு, மாதிவல, தலங்கம ஆகிய பகுதிகளில் ஒன்லைன் நிதி மோசடியில் 60 இந்திய பிரஜைகள் கைது. சப்ரகமுவ மாகாணத்தின் நெகலியகொட பகுதியில் 8 வீடுகள் நேற்று மண்சரிவில் தரைமட்டம். இந்திய தலைநகர் டெல்லியில் அடைமழை பெய்து வருகிறது. டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து வீழ்ந்து 3 பலி. இந்தியாவில் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவது குறித்து அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் கவலை. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இளைஞன் ஒருவன் வாகனத்தில் கடத்தப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்டதாக கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திராவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் அவரை குற்றவாளியாக கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அவருக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரால் இழைக்கப்பட்ட குற்றச்செயலின் பாரதூர தன்மையை கருத்தில் எடுத்த மேல் நீதிமன்ற நீதிபதி அமால் ரணராஜா இந்த தீர்ப்பை வழங்கினார். உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் நாடுகளுடன் அரசாங்கம் கைச்சாத்திட்டிருக்கும் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பில் விசனத்தை வெளிப்படுத்தியிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உடன்படிக்கையில் அரசாங்கத்தினால் இணங்கிக் கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பில் சர்ச்சை கிளப்பியிருக்கிறார். நாட்டுக்கு நன்மை பயக்குமாக இருந்தால் உடன்படிக்கையை நாம் வரவேற்றிருப்போம், ஆனால் குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்றும் அவர் கூறினார். கடன் மீள் செலுத்துகை தொடர்பில் 2033 ஆண்டு வரை சலுகை காலம் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் அதேவேளை உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் நாடுகளிடமிருந்து 2028 ஆண்டு வரையே சலுகை காலம் கிடைத்திருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. இந்த சலுகை கால பகுதியிலும் இலங்கை வட்டியை செலுத்த வேண்டியிருக்கிறது என்று புலத் சிங்கள பகுதியில் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் பொழுது பிரேமதாசா கூறினார். சீனா அபிவிருத்தி வங்கியுடன் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை. அதேவேளை தாமரை கோபுரத்தை நிர்மாணிப்பதற்காக பெறப்பட்ட கடன் குறித்தும் எதுவும் கூறப்படவில்லை. பிணை முறையை வைத்திருப்பவர்களுடன் ஜூலை 2 முன்னர் உடன்பாடு ஒன்று காணப்படாவிட்டால் அவர்கள் சட்ட நடவடிக்கையை எடுக்கக்கூடும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். இன்னும் 3 வாரங்களில் அரசாங்கத்தின் எந்தவிதமான தலையீடுமின்றி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அரசியலமைப்பு ரீதியான அதிகாரத்தை பெறவிருக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் பணிகளுக்கு தேவையான உத்தியோகத்தர்கள் மற்றும் வாகனங்களை ஏற்பாடு செய்யும் அலுவல்களை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்று நிருபங்களை அனுப்பி அறிவுறுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வர்த்தமானி பிரகடனம் மூலம் செய்யக்கூடிய அதிகாரத்தை ஜூலை 17 தேர்தல்கள் ஆணைக்குழு இயல்பாகவே பெறுகிறது. அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதும் வேட்பாளர் நியமன பத்திரங்கள் தாக்கலுக்கான காலப்பகுதியை ஆணைக்குழு அறிவிக்கும். தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகி 16 நாட்களுக்கு பின்னரும் 21 நாட்களுக்கு முன்னரும் நியமன பத்திரங்கள் தாக்கலுக்கான காலப்பகுதியாக இருக்கும். அதற்கு பிறகு 4 வாரங்களுக்கு பின்னரும் 6 வாரங்களுக்கு முன்னருமான காலப்பகுதிக்குள் ஒரு திகதி வாக்குப்பதிவுக்கான தினமாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும். தேர்தல்கள் கடமைகளில் ஈடுபட விரும்பும் அரசாங்க உத்தியோகத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோருமாறு மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்து சுற்று நிருபங்களை தனது அலுவலகம் கடந்த செவ்வாய்க்கிழமை அனுப்பி வைத்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்தார். அதேவேளை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்குமாறு அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது.
இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சாங் தலைமையிலான குழுவினருக்கும் மனோ கணேசன் எம்பி தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் மலையக சிவில் சமூக தூதுக்குழுவுக்கும் இடையில் சந்திப்பு இன்று கொழும்பு அமெரிக்க தூதரின் இல்லத்தில் நிகழ்ந்துள்ளது. இலங்கையின் 12 மாவட்டங்களில் பரந்து வாழும் மலையக மக்களை இந்நாட்டின் முழுமையான குடியுரிமை கொண்ட மக்களாக முறைமாற்றம் பெறும் நோக்கில் மலையக சிவில் சமூகத்தின் ஒத்துழைப்புடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி நாட்டில் அடுத்து வரும் அரசியல் மாற்றங்களை ஒட்டி வகுத்து வரும் வரைபாதை எழுத்து மூலமான ஆவணம் இன்று அமெரிக்க தூதுவரிடம் கையளிக்கப்பட்டது. வாழ்வாதார காணி, வதிவிட காணி, கல்வி, தொழிற்பயிற்சி, நில சார்பற்ற சமூக சபை ஆகிய முன்னுரிமை விடயங்கள் பற்றிய விவரங்களை இந்த ஆவணத்தில் அடங்கியுள்ளன. இந்நிலையில் மலையக மக்கள் இந்நாட்டில் முழுமையான குடியுரிமை கொண்ட மக்களாக முறைமாற்றம் பெறும் நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணியால் முன்வைக்கப்பட்ட ஆவணத்தை மேலும் செழுமைப்படுத்தி அரசியல் பிரதிநிதிகளும் சிவில் சமூக உறுப்பினர்களும் இணைந்து சர்வ அம்சங்களும் அடங்கிய காத்திரமான அறிக்கையை அமெரிக்க தரப்பினரிடம் கையளிப்பது என்றும் பின்னர் அதன் அடிப்படையில் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இலங்கையின் தலைநகர் கொழும்புக்கு வெளியே நீர்கொழும்பு, மாதிவல, தலங்கம ஆகிய பகுதிகளில் ஒன்லைன் நிதி மோசடி குற்றச் செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது குற்றவியல் விசாரணை திணைக்களம் 60 இந்திய பிரஜைகளை கைது செய்திருக்கிறது. இந்த 3 பகுதிகளிலும் ஏக காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை நடவடிக்கைகளில் இந்தியர்களிடமிருந்து 135 மொபைல் தொலைபேசிகளும் 57 மடிக்கணனிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். சமூக ஊடக தொடர்பாடலுக்காக பண பரிசுகள் தரப்படும் என்ற உறுதிமொழி வழங்கிய வாட்ஸ்அப் குழு ஒன்றினால் ஏமாற்றப்பட்டு பெருந்தொகை பணத்தை வைப்பு செய்த நபர் ஒருவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்தே இந்த முற்றுகை இடம்பெற்றது. சப்ரகமோ மாகாணத்தின் ஹேலியகொட என்ற பகுதியில் பாரிய மண் சரிவில் நேற்றைய தினம் 8 வீடுகள் தரைமட்டமாகின. பாதிக்கப்பட்ட பகுதியில் காலையிலிருந்தே மண் சரிவுக்கான ஆபத்து அறிகுறிகள் காணப்பட்டதாகவும் 43 குடும்பங்களை அந்த பகுதியிலிருந்து தாங்கள் அப்புறப்படுத்தி பாடசாலைகளில் அவர்களை தங்க வைத்திருப்பதாகவும் ஹேலியகொட பிரதேச செயலாளர் எஸ்.ஏ. டில்ரோக் ஊடகங்களுக்கு கூறினார். இந்திய தலைநகர் டெல்லியில் அடைமழை பெய்து வருகிறது. டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்து வீழ்ந்து 3 பலியானதாகவும் 10க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவது குறித்து அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஆந்தனி பிளிங்கன் கவலை வெளியிட்டிருக்கிறார். அண்மை காலமாக இந்தியாவில் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான மத மாற்ற தடை சட்டம், வெறுப்பு பேச்சு, அவர்களின் வீடுகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சர்வதேச மத சுதந்திரம் குறித்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வருடாந்த அறிக்கையை வெளியிட்டு வைத்து உரையாற்றிய போதே பிளிங்கன் இந்திய நிலவரம் குறித்து அமெரிக்காவின் கவலையை வெளிப்படுத்தினார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை புத்தம்புது செய்திகளுடன் மீண்டும் சந்திக்க வருவோம். வணக்கம். TBC Tamil News.